ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா 1/6/2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதி திருக்கணிதப்படி வருதுங்க. அதே மாதிரி வாக்கியப்படி வந்து 26/5/2026 மே மாசம் 26ஆம் தேதி வந்து வாக்கியப்படி பயிற்சி ஆகுது. இந்த திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் வந்து ஒரு 4 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால ஃபர்ஸ்ட் வரக்கூடியது 26/5/2026 வாக்கியப்படி வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல காலை 11 மணி 5 நிமிஷத்துக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெறாரு குரு. இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இவ்வளவு நாளா 5ல இருந்த குரு இப்ப 6க்கு போய் மறையிறாரு. மறையிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லதோ கெட்டதோ காசு பணத்தை கொடுக்க போறாரு. அது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் தானே. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த உச்சம் பெற்ற குருபலம் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்தை பாக்குறாருங்க. 2ஆம் இடம்ங்கிறதான் குடும்பஸ்தானம், தன லாபஸ்தானம், வருமானம் ஸ்தானம், வாக்கு ஸ்தானம். இது எல்லாத்தையுமே குரு வந்து பாக்குறனால நல்ல அற்புதமான பலன்கள் தான். உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 2ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 10ஆம் இடத்தையும் பாக்குறாரு. தொழில் அப்படிங்கிற இடம் 10ஆம் இடம். குருவோடைய பார்வை அனுகிரகம் தொழில் ஸ்தானத்துக்கு பரிபூரணமாக இருக்கு. பொதுவாவே உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, தொழில இருந்தாலும் சரி, நன்மைதான். காசு பணத்துக்கு எந்தவித குறைபாடுகளும் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க. ஏன்னா 10ஆம் இடத்தை பாக்குறதுனால புதுசா தொழில் தொடங்கலாமான்னா தாராளமா தொடங்கலாம். 6ல இருந்து குரு 12 பாக்குறதுனால ஒரு சுப விரயம் இருக்கு. அப்போ விரயம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குறிக்கக்கூடிய இடமா இருக்கனால தாராளமா ஒரு இன்வெஸ்ட் பண்ணி நீங்க பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, 10ஆம் இடம், 10ஆம் அதிபதியோட நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு என்ன தசாபுத்தி போகுது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. ஆனா கோச்சார ரீதியா குருபலம் இருக்கான்னா தொழில் தொடங்குறதுக்கு குருபலம் இருக்கு. அதனால தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். தொழில் தொடங்குனா நல்ல வருமானம் வருமானா 2ஆம் இடத்த குரு பாக்குறாரு. வருமானம் நல்லா வரும். ஏன்னா 12ல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. அப்போ 2ஆம் இடம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். அப்போ புதுசா ஒரு தொழில்ல இன்வெஸ்ட் பண்ணா வருமானம் பார்க்க முடியும். ஆல்ரெடி தொழில் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் தாராளமாக நல்ல வருமானங்களை ஈட்ட முடியும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடனை குறிக்கக்கூடியது. தொழில் தொடங்குறதுக்கு கடன் கிடைச்சிரும் உங்களுக்கு. என்கிட்ட நல்ல ஐடியா இருக்குங்க. ஆனா காசு பணம் தான் இல்ல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனா ஏதாவது ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா கூட, மறுபடியும் இந்த டைம் அப்ளை பண்ணுங்க. கட்டாயம் கிடைச்சிரும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெறாரு. 6ஆம் இடம்ங்கிறத கடன் ஸ்தானம். ஒரு தொழில தொடங்குறதுக்கு உங்களுக்கு கடன் கிடைக்கும். அதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. நீங்க இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கூடுதலான முயற்சிகள போட்டீங்க அப்படின்னா, கட்டாயம் இந்த குரு வந்து உங்கள கோடீஸ்வரன் ஆக்காம விடாதுங்க. ஏன்னா கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் உழைப்புக்கு பெயர் போனவங்க. கும்ப ராசி, கும்ப லக்னனாலே எப்படியாவது உழைச்சு நல்லா முன்னுக்கு வந்துரணும்னு நினைப்பீங்க. ஸ்மார்ட்டா உழைக்கணும்னு நினைப்பீங்க. அதாவது மம்முட்டி எடுத்தெல்லாம் வெட்ட மாட்டீங்க. மூளை நல்லா வேலை செய்யும். நல்ல அமைப்பு. மூளை மீன்ஸ் எப்பவுமே யோசிச்சு ஸ்மார்ட்டா ஒரு விஷயத்த அணுகுவீங்க. அதுல கும்பராசிக்காரங்க ரொம்ப கை தேர்ந்தவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு நல்ல வருமானம்ங்கிறது இந்த டைம்ல இருக்கு. அதனால 24 ஹவர்ஸ் இத யோசிச்சு, எப்படி நம்ம லைஃப் டைம் செட்டில் ஆகுறதுக்கு இந்த டைம யூஸ் பண்ணலாங்கிறத யோசிச்சீங்கனாலே ஒரு காரியம் பிடிபட்டுரும். அதுலருந்து புடிச்சு டெவலப் ஆயி வந்துருங்க. 12ஆம் இடத்த குரு பார்க்கறனால வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரான்சைசிஸ் போடுறது, வெளிநாட்டுல ஓப்பன் பண்றது இந்த மாரி நிகழ்வுகளும் நடக்கும். உத்தியோகத்துக்காகவோ, அல்லது படிப்புக்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ கட்டாயம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. சில பேர்லாம் வந்து கும்பராசிக்காரங்க பிரைவேட் ஜாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தா கூட, ஃபாரின்ல போய் நம்ம வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் கட்டாயம் இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. உடனடியாக கிடைச்சிரும். வெளிநாடுகளுக்கு ஒரு டூராவது போகக்கூடிய அமைப்பு கும்பராசி, கும்ப லக்னத்துல இருக்கவங்களுக்குலாம் இருக்குங்க. இந்த டைம யூஸ் பண்ணிக்கங்க. சுப விரயங்கள் இருக்கு. தேக ஆரோக்கியத்துல கவனம். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு உடல்நிலை பாதிப்பையும் குடுத்துரும். எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டு காசு பணம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, உங்களுடைய ராசியில வேற ராகு இருக்கு. ஏதாவது ஒரு டென்ஷன் வந்து ஹெல்த்ல ஏதாவது ஒரு பாதிப்புகள் வரும். அத நீங்க அலட்சியப்படுத்துனீங்கன்னா, நெறைய காசு பணம் செலவாயிரும். தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திருங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்த பாக்குது. ஏதாவது ஒரு விரயம் அப்படிங்கிறது இருக்குது. அது மருத்துவ விரயமாகறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு.
அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சு, சின்ன செலவுலயே அத முடிச்சிருங்க. இல்ல அப்படின்னா பெரிய செலவுல முடிஞ்சிரும். 1000, 500, 2000 இதெல்லாம் மிச்சப்படுத்துறேன்ட்டு லட்சக்கணக்குல செலவு பண்ணாதீங்க. தயவு செய்து டக்குன்னு டாக்டர பார்த்து அவங்களுடைய ஆலோசனைப்படி நடந்துக்கங்க. இல்லன்னா பெரிய செலவுகள வச்சுரும். 10ஆம் இடத்த பார்க்கறதுனால தொழில மாத்துறது, ஒரு தொழில இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள், உத்தியோகத்த மாத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. அதே மாரி தொழிலுக்காக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா, குருபலம் உச்சமா இருக்கனாலயும், வருமான ஸ்தானத்த பார்க்கறதுனாலயும், நல்ல வருமானம் மூலியமா கடன அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமானது, வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நீங்க யார் மேலயாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஃபேவரா மாறிரும். இத கடன், நோய், வழக்கு இத கட்டாயம் குரு குடுத்துருவாரு. அதனால ஹெல்த்தையும் நீங்க பார்த்துக்கணும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள கட்டாயம் நீங்க அடைச்சிற முடியும். வழக்குகள்லயும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாரி தாய் வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலைகள உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, அவங்க கிட்ட இருந்து மனக்கசப்புகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதனால கவனமாக இருங்க. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க. வாகன பிராப்தம், சொத்து சேர்க்கை இது எல்லாமே பரிபூரணமா இருக்குது. காசு, பணம், வருமானம் அப்படிங்கக்கூடிய அமைப்பும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. குடும்ப ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. எங்கிருந்து பார்க்குறாரு? 6ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு. தயவு செய்து குடும்பத்துல நான் ஆல்ரெடி கும்பராசிக்கு நெறைய பலன்கள் சொல்லியிருக்கேன். குடும்பஸ்தானம் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவை. நான் ஆல்ரெடி அனுசரிச்சு தான் போயிட்டுருக்கேன் மேடம். நீங்க சொல்லலாம். ஆனாலும் பிரச்சனை உங்க மேல தப்பு இருந்தாலும் சரி, தப்பு இல்லைனாலும் சரிங்க, 6ஆம் இடத்துக்கு குரு வந்துருச்சுங்க. குடும்பத்துல வந்து ஏதாவது பிரச்சனைகள கட்டாயம் கொண்டு வந்து குடுத்துருவாரு குரு. குரு வந்து நல்லவரு தான். அவரு எங்க வராரோ, அந்த இடத்த வளர்த்து விடுறது அவருடைய கடமை. பிரதான கடமை. அதனால 1க்கு 10 மடங்கா வளர்த்து விட்டுருவாரு. காசு பணம் ரீதியாவும் சரி, சண்டை சச்சரவுகள். ஏன்னா 6ஆம் இடம் சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு. இந்த இடத்துல தான் குரு வந்து உச்சம் பெற்றிருக்காரு. இப்ப புரியுதுங்களா? 2ஆம் இடத்த பார்க்குறாரு. குடும்பத்துல நீங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்த பேசுவீங்க. ஆனா, அது பெருசா பேசுபொருளாகி, சண்டை "அத எப்படி நீ சொல்லலாம்?" அப்படின்னு சண்டை சச்சரவாகி, டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிரும். அதனால கவனமாக இருக்கணும். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி நவக்கிரகத்துல குரு இருப்பாருல்ல, அந்த குருவ வழிபாடு பண்ணணும். சிவபெருமான் வழிபாடு பண்ணணும். சிவனுக்கு வில்வத்துல அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாரி முல்லைப்பூ மாலை சாத்தி 2 நெய் தீபம் போட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு, நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய குருவுக்கும் வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே வியாழக்கிழமை இந்த தட்சிணாமூர்த்தி, சிவன் வழிபாடெல்லாம் பண்ணும்போது, குருனால ஏற்படக்கூடிய தீங்குகள், தீமைகள்லாம் குறைஞ்சு, நன்மைகள மேல்படுத்துங்க. குடும்பத்துல இணக்கமான சூழ்நிலைகள் வரணும் அப்படின்னா, பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். அமைதியான பேச்சுவார்த்தைகள ஹேண்டில் பண்ணிக்கணும். ஏன்னா, நீங்க என்ன உண்மையோ ஏதோ ஏன்னா நீங்க என்ன உண்மையோ அத நீங்க சொல்லும் பட்சத்தில், உண்மைய ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கலாம். கேட்கிறவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனாலேயே சண்டை சச்சரவுகள் வரும். நீங்க நொந்துக்கலாம். என்னடா இது நான் உண்மைய பேசினா கூட என்ன எனக்கு இப்படி வருதேன்னு. இந்த காலகட்டங்கள்ல எல்லாத்தையும் சகிச்சு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கனால, அதையும் நீங்க செஞ்சுருங்க. ஆனா வாழ்க்கையில கட்டாயம் முன்னேறிருவீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எப்படி வருமானத்த பெருக்குறது அப்படிங்கிறதுல மட்டும் தான் இருக்கணும். பொதுவா பெண்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. சேம் அவங்க சொல்ற மாரி தான் ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாவே இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இந்த மாரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க. கணவர்கிட்ட அதிகமா சண்டை போடாதீங்க. 6ஆம் இடத்துலருந்து 12ஆம் இடத்த பார்க்கறனால, ஹஸ்பண்டோட டெபிட் கார்ட வாங்கி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கு தப்பு போட்டுருங்க. அதாவது அவாய்ட் பண்றது தான் நல்லது. இல்ல அப்படின்னா பிரச்சனைகள் வருங்க. ஏன்னா விரயஸ்தானத்த குரு பாக்குது. தேவையில்லாத விரயங்கள பண்ணாதீங்க. புது புது ஐடியாக்கள வளர்த்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணி காசு சம்பாரிக்கலாங்கிற விஷயத்த இது பண்ணிட்டு, அத நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய இன்வெஸ்டர் யாரு? பேரண்ட்ஸோ அல்லது ஹஸ்பண்டோ அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு, நல்லது, கெட்டது அவங்க என்ன சொல்றாங்களோ, அதன் வழி கேட்டு நடக்கிறது உத்தமம். இல்ல அப்படின்னா சண்டை சச்சரவுகள், கசப்புகள் ஏற்பட்டு பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வந்துரும். அதனால கவனமா இருங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தால் மனைவி கிட்டயும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டயும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு, புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது. இல்லன்னா 3ஆம் நபருடைய தலையீடுகள் வந்து பிரிஞ்சு டைவர்சலுக்குலாம் போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு.
பஞ்சாயத்தெல்லாம் வந்துரும். அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. வருமுன் காப்போம்ங்கிற மாரி, இந்த 6ஆம் வீட்டு குரு 1 வருஷத்துக்கு உச்சபலமா இருக்கனால, உங்கள சண்டைக்கு தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாரு குரு. ஆனா, அது எல்லாமே பொறுமை காத்து, அதாவது தெய்வ வழிபாடுகள பண்ணி, அமைதியா போய்க்கிட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. பொதுவா காசு, பணம், பொருளாதாரம்ங்கிறது நல்லா இருக்கு. 6ஆம் இடத்துலருந்து 2ஆம் இடத்த பார்க்கறனால, கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பார்வை குறைபாடுகள்லாம் ஏற்படும். அதனால டாக்டர பார்த்து அத செக் பண்ணிட்டு, அதுக்குண்டான கண்ணாடி போடுற தீர்வுல தேடிக்கங்க. வருமானம் பல வகைகள்ல இருந்து வரும். கடனு, கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறது. சொத்து சேர்க்கை இருக்குங்க. அதனால அந்த விஷயங்கள்ல நெறைய ஃபோக்கஸ்டாவே இருங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த டெண்டர் கிடைக்கிறது, வாரியத் தலைவர் கிடைக்கிறது இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் கிடைச்சிரும். இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, அதாவது வந்து கலைத்துறையா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வருமானம்ங்கிறது உயர்வான நிலையில தான் இருக்கு. நெறைய காசு பணத்த குடுக்குறாரு. அதே நேரத்துல ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள், மருத்துவ செலவு இதெல்லாம் குடுத்துருவாரு. ஸோ 2மே பேலன்ஸ்டா தான் இருக்கு உங்களுக்கு. இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப எல்லா விஷயங்களையும் பொறுமையாவும், அமைதியாவும், கவனத்தோடனும், எச்சரிக்கையோடனும் நீங்க என்ன செய்யணும்? கடந்து வரணும். எல்லா விஷயங்கள்லயுமே எடுத்தோம், கவுத்தோம்ன்னு செய்யாம, சில விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிறது, உங்க வெல்விஷர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுத்து செய்யறது. இந்த மாரி விஷயங்கள் செய்யும்போது, உங்களுக்கு நன்மைகள குடுத்துரும். பொதுவா குரு பெயர்ச்சியில நல்ல பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. உறவுகள்கிட்டயே மனக்கசப்புகளும் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.